சிறுவன் ஒருவன் நடக்க இயலாத தன் தம்பியை தூக்கிக் கொண்டு விளையாட்டு மைதானத்துக்கு சென்றான். அதை கண்ட பெரியவர் ஒருவர், தினமும் இப்படி இந்த சுமையை தூக்கிக் கொண்டு வருகிறாயே, உனக்கு வலிக்கவில்லையா என்றார். இவன் சுமையல்ல, என் தம்பி என்று பதில் தந்தான் சிறுவன். அன்பு சுமைகளை சுகமானதாக மாற்றுகிறது, அல்லது அன்பில் சுமை சுகமாகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் அன்பு கட்டளையை தொடர்ந்து மற்ற கட்டளைகள் பற்றி பேசுகிற யோவான், அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை, ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும், உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே என எழுதுகிறார். நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் பணி தொடக்கத்தை லூக்காவின் சொற்களில் கேட்கிறோம். இங்கே 3 விடயங்கள் கவனிக்கத்தக்கவை. 1, இயேசு நாசரேத்தூரில் தம் பணியை தொடங்குகிறார். அறிமுகம் உள்ள இடத்திலிருந்து அறிமுகம் இல்லாத இடம் நோக்கி நகர்கிறது இயேசுவின் பணி. இங்கே இயேசு தம் வேர்களை ஊன்றிக் கொள்கிறார். இங்கேதான் அவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், இங்கேதான் அவர் நிராகரிக்கப்படுவார். 2, இயேசுவின் பணி இறைமயம் கொண்டதாக இருக்கிறது. தொழுகை கூடம், மக்களின் கூடுகை, இறைவார்த்தை வாசிப்பு என அனைத்தும் இறைவனை மையப்படுத்துகின்றன. இறையாட்சி பணியின் மையம் இறைவனே என்பதை இயேசு தொடக்கம் முதல் தெளிவுபடுத்துகிறார். 3, தச்சரான இயேசு ஒரு ரபி என்றால் போதகர் அல்லது ஆசிரியர் போல இறைவார்த்தையை வாசிக்கிறார், அறிவிக்கிறார், விளக்கம் தருகிறார். நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று. இயேசுவின் இந்த ஒற்றை வரி மறையுரை நாசரேத்தூர் மக்களையும் நம்மையும் வியப்புக்கு உள்ளாக்குகிறது. தங்கள் சுமைகளை சுமக்க ஒரு தோள் கிடைத்து விட்டதாக எண்ணி மகிழ்கிறார்கள் நாசரேத்து மக்கள். இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என்று ஆச்சரியம் கொள்கிறார்கள். எளிய பின்புலம், ஆனால் நிறைய பொறுப்புணர்வு. இதுவே மக்களின் வியப்புக்கு காரணம். இயேசு வெறுமனே எசாயாவின் சொற்களை வாசிக்கவில்லை, மாறாக அவற்றை தம் பணி வாக்கியங்களாக மாற்றுகிறார். அவருடைய சொற்கள் மற்றும் செயல்கள் அனைத்தும் இவற்றை நோக்கியதாகவே இருக்கும். ஆண்டுடைய ஆவியில் வேரூன்றி ஆண்டுடைய மக்களின் வாழ்வில் கிளை பரப்புகிறார். ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கும் ஒடுக்கப்பட்டோருக்கும் விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை, ஆண்டவருக்கு அருள் தரும் ஆண்டு அறிவிப்பு ஆகியவை இயேசு முன்மொழியும் பணிகளாக இருக்கின்றன. இதுவரை சுமை என்று இயேசுவின்